கிராமப்புற மக்களின் வாழ்க்கையோடு செடி கொடிகள், மரங்கள், ஆடு, மாடு, கோழி என அனைத்தும் இரண்டர கலந்துள்ளன. கிராமப்புறங்களில் முன்பெல்லாம் நாட்டுக்கோழிகள் பரவலாக காணப்பட்டன. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் பிராய்லர் என்னும் கறிக்கோழி பிரபலமானதால் நாட்டுக்கோழியின் முக்கியத்துவம் குறைந்துள்ளது. இதன் உச்சக்கட்ட தாக்கமாக காளி மற்றும் முனீஸ்வரன் கோயில்களில் நாட்டுக்கோழி, நாட்டு சேவலுக்கு பதில் கறிக்கோழியான பிராய்லரையே பலியாக கொடுக்கும் நிலை வந்துவிட்டது. வர்த்தக ரீதியாக பிராய்லர் பண்ணைகள் பெருகியுள்ளதே இதற்கு காரணம். லேயர் எனப்படும் முட்டை கோழியும் வர்த்தக ரீதியாக பெருமளவில் காணப்படுகின்றது. பிராய்லர் மற்றும் லேயரின் தாக்கத்தால் நாட்டுக்கோழியின் முக்கியத்துவம் சற்று காலம் குறைந்துவிட்டதென்பது மறுக்க முடியாத உண்மை. மனிதனின் நாக்கு வெவ்வேறு ருசிகளை தேடி பயணித்துக் கொண்டே உள்ளது. பல வருடங்களாக பிராய்லர் கறியை உண்டு மக்கள் சலிப்பு அடைந்துள்ளனர். பெரும்பாலானோர் நாட்டுக்கோழி கறியை இப்பொழுது விரும்புகின்றனர். ஓரிரு தனியார் பண்ணைகளின் ஆதிக்கத்தால் சலிப்படைந்த சில விவசாயிகளும் ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கியுள்ளனர். கோழி ஆராய்ச்சியாளர்களும் நாட்டுக்கோழியை பிரபலமடைய செய்ய சில நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இத்தகைய முயற்சிகளால் நாட்டுக்கோழி வளர்ப்பு இப்பொழுது வெளிச்சத்திற்கு வருகின்றது. தமிழகம், கேரளம் மற்றும் இதர மாநிலங்களில் இம்முயற்சி பெருமளவில் உள்ளது. நாட்டுக்கோழி வளர்ப்பு பிராய்லர் அளவிற்கு பெரிய அளவில் தற்பொழுது இல்லை என்றாலும் அது நல்ல முக்கியத்துவம் பெற்றுள்ளது. அசைவ பிரியர்களின் உணவு பட்டியலில் நாட்டுக்கோழிக்கு எப்பொழுதுமே ஒரு தனி இடம் உண்டு. இந்தியாவிலேயே நாட்டுக்கோழி வளர்ப்பில் தமிழகம் ஒரு முன்னோடியாக உள்ளது. நம் தமிழகத்தில் வர்த்தக ரீதியாக நாட்டுக்கோழி வளர்க்கும் பண்ணைகள் நிறைய உள்ளன. உங்கள் பர்பிள் கிளிப் பிலிம்ஸின் இந்த ஒளித்தோற்றம் நாட்டுக்கோழி மற்றும் வான்கோழி வளர்ப்பை பற்றி எடுத்துரைக்கும்.